श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। वेदांत डिंडिम 27வது श्लोकम। संचितागामि कर्माणि दह्यन्ते ज्ञानवह्निनाम् प्रारब्धानुभवान् मोक्षः इति वेदान्तडिण्डिमः। இந்த பிரகரண கிரந்தத்தில் ஆச்சாரியர் வேதாந்த விஷயங்களை ரொம்ப சுலபமான ரீதியில் சொல்கிறார். ஆனால் சில ஸ்லோகங்கள் அதோடைய கருத்து 2-3 ஸ்லோகங்கள் அதுக்கு சம்பந்தப்பட்டபடி அப்புறம் திரும்பி கொஞ்சம் வேறு கருத்து கூட வரும். அப்படின்னா கொஞ்சம் ரேண்டமாக இருக்கும் அந்த கருத்துக்கள் எல்லாமே வேதாந்த விஷயங்கள். மொத்தத்தில் ரொம்ப புரியாதது அங்கெங்கோ இருக்கிறது இங்கே கொண்டு வந்து அப்படி ஒன்றும் சொல்லலை, ஒரு கிரமத்தில் தான் போயிட்டுருக்கேன். பிரம்மம், பிரம்ம ஜானம், அதோடைய முக்கியத்துவம் இதெல்லாம் சொல்லும்போது கடந்த சத்சங்கத்தில் முதல் இப்போ பிரம்ம ஜானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர் வேறு கர்மா, யக்ஞ, யாகாதி, தீர்த்த யாத்திரை, யோகா இப்படிப்பட்ட இதெல்லாத்துக்கு முக்கியத்துவம் இன்னும் கொடுத்துட்டே இருக்கணுமா, தேவையில்லையா அப்படின்னு கேள்வி அதுக்கு பதில் கொடுத்தாரு. 3 ஸ்லோகங்களுக்குள்ள அந்த விஷயத்தினை சொன்னார். ஒரு வாட்டி நீ பிரம்ம ஜானத்துக்கு ஞான மார்க்கத்திலோ ஞான காண்டத்திலோ இறங்கினதுக்கப்புறம் இனிமே உனக்கு வேறு ஏதாவது செய்யணும், எந்த வகையில் அது யோகா மூல ரூபமாகட்டும், பூஜா உபாசனா ரூபமாகட்டும், அதெல்லாம் இனிமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யாருக்கு தேவை? இவ்வளவு நாள் எனக்கு கூட ஞான மார்க்கத்தில் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தேவையாக இருந்தது. இப்போது ஞான மார்க்கத்தில் நான் வந்தானா இல்லையா, இப்போ எனக்கு தேவையா இல்லையா అనేది அவங்க கண்டுபிடிச்சிக்கணும். அது குரு நேரம் அப்படி சொல்ல மாட்டார். நீ நிஜமாக கேட்ட சொல்லுவார். ஆனால் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட இந்த சத்சங்கத்தில் ரொம்ப வருஷமாக நம்ம சாஸ்திரத்தின்னு கேட்டுட்டு இருந்தால் கூட யாருமே குரு கூட தொடர்பு வச்சுக்கிட்டு கம்யூனிகேஷன் பண்ணணுமனு செய்கிறதில்லை. எதுக்கு கேட்கணும், நான் எதுக்கு ஒரே கேட்குறேன் போகிறேன்னு. ஆனால் அது பద్ధதி இல்லை, ஆக்சுவலாக முறை இல்லை. அப்போது குருவுக்கு தெரியாது நீ எவ்வளோ புரிஞ்சுக்கிட்ட, உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா. சந்தேகமே இல்லை, நான் விரும்பி கேட்குறேன் అని சொல்லக்கூடாது. ஏன்னா சந்தேகம் இல்லாத ஒரு நிலை வரணும்னா குறைஞ்சினி ஒரு 15-20 வருஷம் குரு கிட்ட நீ கேட்டாதான்
சரி, இப்போ அவ்வளோ நாள் நான் உயிரோடு இருப்பானா இல்லைன்னா குரு உயிரோடு இருப்பாரா అనేది ஆமாம், அதெல்லாம் சந்தேகம்தான். ஆனால் வரோம், கேட்டுக்கிறோம், போகிறோம், சத்சங்கம் நடக்கிறதுன்னு இப்போது இந்த காலத்தில் அப்படி இருக்கா. அதனால் அப்படி இருக்கக்கூடாது பொதுவாக. ஏன்னா ஏதாவது ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு குரு கூட கேட்கணும், தொடர்பு வச்சுக்கணும், சந்தேகங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னு வச்சுக்கிறது பயப்படுறாங்க. அப்படி பயப்படுறது ஏன்னு சொன்னால், நமக்கு இன்னும் உள்ள அகங்காரம் இருக்கு. ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் எனக்கு அகங்காரம் இல்லை, நான் ரொம்ப சாது, நான் ரொம்ப இது யாரு கூட பேச மாட்டேன், ஐ டோன்ட் டாக் டு எனிபடி அப்படின்னு சொல்கிறது அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா உனக்கு ரிலேஷன்ஷிப் பேசுறது అనేది வம்பு பேச வேண்டாம். சில பேர் அப்படி நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், அது அப்படி இருந்தால் என்ன ரிலேஷன் இருக்கணும் இல்லையா? தேவைப்படுற இடத்துல கேட்க வேண்டியது பேச வேண்டியது பேசணும். எதுக்கு இந்த விஷயம் சொல்லிகிட்ருக்கேன்? சந்தேகங்கள் இல்லாத ஒரு இப்போது கடந்த சத்சங்கத்தில் அந்த 3 ಶ್ಲೋಕங்களுக்குள்ள ವೇದಗಳು, ವೇದ ಅಂಗಗಳು, ಪುರಾಣಗಳು, ಯೋಗ, ತೀರ್ಥಯಾತ್ರ, ಜಪಮು, ಧ್ಯಾನಮು, யோக, சாங்கியா எல்லாத்தையும் நெகேட் பண்ணிட்டார். இப்போ அது புரியணும்னு இப்படி நெகேட் பண்ணிட்டா எப்படி? நான் இத்தனை வருஷம் அதில் எல்லாம் ஈடுபட்டு தான் ஏதோ ஒன்றுக்கு நான் பற்று வச்சுட்டு ஒட்டிட்டு இருக்கேன். அது நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போ இங்கே எப்படி சொல்கிறாரு? இதே விஷயத்தின் தானே சிவபெருமானும் குருகீதையில் சொல்கிறாரு. அதனால் இந்த வேதாந்த டிண்டிமா குருகீதையில் சொல்கிற அந்த கருத்துக்கள் இது எல்லாமே எப்படிப்பட்ட ஒரு சாதகனுக்கு அவன் எந்த நிலையில் எப்படிப்பட்ட தகுதி பெற்று இருக்கிறவனாக இருக்கணும். இப்போ அது குரு அப்படி பார்த்தியும் சொல்கிறது இல்லை, இங்கே இருக்கிறது அப்படியே சொல்கிறாரு. அப்போது நானும் எடை போட்டுக்கணும், நான் இங்கே சொல்கிறது போலும் இது ஏற்றுக்கிறதுக்கு வேண்டிய தகுதி எனக்கு இருக்கா, என் மனசுக்குள்ளே என்னதான் சொல்கிறதை. இப்போது அதை பண்ணாமல் எதுவுமே தேவையில்லைன்னா இது மட்டும் இதில் அப்படி ஈடுபட முடியறதா எனக்கு? என் மனசு ஒத்துழைப்பு கொடுக்கறது. அதனால் வேதாந்தம், தத்துவபோத, ஆத்மபோத, அது இது பகவத்கீதை கேட்டதுனால நமக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்கூடாது. நமக்கு ஞான நிஷ்ட வரணும்னா அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. அதனால் ஆனால் பெரும்பாலும் நிறைய பேர் ரொம்ப லைட்டாக எடுத்துக்குவாங்க. அதுக்கு மேலே என்ன கேட்குறது? அசல் முதல் அதான் அகங்காரம் உனக்கு இருக்க இல்லைன்னு உனக்கு தெரியாது. நீ எப்போ குரு கூட பழகி குரு கூட கேள்விகள் கேட்டுட்டு குருவுக்கு சேவை பண்ணிட்டு அந்த சங்கத்தில் ஈடுபட்டுட்டே இருந்தியோ அப்போ தெரியும். இல்லைன்னா நேராக 10-20 பேர் உட்காரும்போது குரு யாருன்னு நேராக கை காட்டி இது அதுன்னு சொல்ல மாட்டார் இல்லையா? அதுக்கு தான் குருவுக்கு சன்னிதமாக சேவை பண்ணும்போது என்னாகும்னா நமக்கு பல வகையான வேலை கொடுப்பாரு, இல்லை சேவை பண்ண. அப்போது அங்கே நமக்கு தெரியும் அகங்காரம் అనేది கொஞ்சம் தலை தூக்குறதா இல்லை சுத்தமாக போயிடுதா இல்லை. என்ன சொன்னால் இல்லையா, கடவுள்கிட்ட நமக்கு அகங்காரம் போயிடுச்சுன்னு சொல்லி அவர் ஒன்றும் டெஸ்ட் பண்ண மாட்டார், அவர் ஒன்றும் கேட்க போகிறது இல்லை, வரது இல்லை. ஆனால் இங்கே நேராக பிரத்யக்ஷமாக குரு ஒன்றும் கவனிச்சிட்ருப்பார். சரி, இந்த கருத்து மனசில் இருக்கணும். ஏன்னா இப்போது கர்ம பற்றி சொன்னார் 27வது ஸ்லோகத்திலோ. கடந்த சத்சங்கத்தில் இது முடிச்சிருக்கோம். நம்ம இந்த ஞான பிரம்ம சிந்தனை, சிரவண மனன நிதித்தியாசனங்களுக்குள்ள ஈடுபடுற
ஞானம் பரிபக்குவமாயிடுச்சா, சந்தேகங்கள் போயிடுச்சா, அது கவலைப்பட வேண்டாம். நீ இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அதில் ஈடுபடுறியோ, அப்போது சப்போஸ் ஞானம் வந்துச்சுன்னா என்ன பலம் வரும்? இங்கே சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு பயமாக இருக்கே, எனக்கு கர்ம ஏதாவது பண்ணுமோ, இல்லை பண்ணது இன்னும் நிறையா இருக்குன்னு அது ஏதாவது பண்ணணுமோ. அதனால் எப்போவாது முடியும் போது வருவே சத்சங்கத்துக்கு, வேதாந்தம் கேட்குறதுக்கு, மிச்சம் கூட நிறையா பண்ணணும். சரி, அது பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. அது எது பண்ணால் கூட நிஷ்காமமாக பண்ணுறிய, பயம் இல்லாமல் பண்ணுறிய, அப்போது உனக்கு இது சும்மா சும்மா கேட்குற மாதிரி, இது வேலை பண்ணுற போது தெரியாது. ஏன்னா அது நிஷ்காம கர்மமாக பண்ண, நிஷ்காமமாக பண்ணால் அந்த பூஜை புனஸ்காரம் ஏதாவது கூட உனக்கு இன்னும் இதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய தகுதின்னு கொடுக்கும். பட் நீ அங்கே காமம் ஏதாவது நினச்சி இது நிறைவேறணும், இதுக்காகன்னு சொல்லிட்டு நீ அதாவது பண்ணால் பிராயஷ்சித்தமோ பரிகாரமோ, அப்போது இங்கே பலம் அதுக்கு தகுந்த போது தான் அது ஏதோ வரும். நிஷ்காமமாக செஞ்சவனுக்கு சித்த சுத்தி கொடுத்து ஞான நிஷ்டைக்கு இவனுக்கு என்ன வேணுமோன்னு நம்ம கேட்காமே அது கொடுக்கும். யார்? ஈஸ்வரன் கொடுப்பாரு, கர்ம பல தாத்தா. புரியுறதா? அதனால் இந்த ஸ்லோகத்தில் கர்மத்தினை எல்லாத்தினையும் ஞானம் எப்படி தயிச்சிடுமோ, எரிச்சிடுமோ, அப்புறம் பிராரப்தம் எல்லாரும் அனுபவிச்சு தான் தீர்த்துக்கணும். சரியா? அதுக்கப்புறம் அப்போது இவன் அப்படிப்பட்ட அவனுக்கு கர்ம பற்றி எனக்கு பயம் இல்லை, அசல் நான் கர்மக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைனே ஒரு அறிவு ஏற்படணும் இல்லையா, ஞானம் பிரம்மமனே. அப்போது அது மோக்ஷஸ்திதி. இது வேதாந்தம் சொல்கிற கருத்து அப்படின்னாரு. சரியா? அடுத்ததாக இன்னைக்கு இப்போது அதுக்கு பகவத்கீதையில் என்ன சொன்னார் கிருஷ்ணா, அது எல்லாமே சொல்லியிருக்கேன். அதேபோல் நிர்வாண சட்டத்திலோ சங்கரர் சொன்னதே, எனக்கு ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம் ந மந்திரः ந தீர்த்தः ந வேதாः ந யஜ்ஞாः அப்படின்னு எல்லாம் அங்கே எவ்வளோ இதெல்லாம் இது எனக்கு சம்மந்தமில்லை, இது நான் இல்லை, இது எனக்கு. அப்போது நான் யார்? சிதானந்த ரூப சிவா சிவா அகம் அகம் சிவா அகம் சிவா. இது ரொம்ப அனுபவபூர்வகமாக சந்தேகம் இல்லாமல் பூர்ணமாக சொல்கிறதில் யாருக்கு சொல்லுவோம்? எனக்கு நான் சொல்லிக்க முடியுமா? நீ ஜீவன் முக்தனம். அடுத்ததாக இன்னைக்கு 28வது ஸ்லோகம். ந புண்ணிய கர்மணா விருத்திஹ ந ஹானி பாப கர்மணா நித்யாசங்காத்மனிஷ்டானாம் இதி வேதாந்த டிண்டிமஹ. ஸோ கர்மக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாதனால ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம்னு சொன்னதுனால அந்த கருத்து தான் இங்கே என்ன சொல்கிறாரு. அதனால் புண்ணியம் செஞ்சதுனால எனக்கு, புண்ணிய கர்மங்கள் செஞ்சதுனால எனக்கு இன்னும் வேறு ஏதாவது கிடைக்கும், வேறு ஏதாவது விருத்தி ஆகுமா, ஏறுமா, ஜாஸ்தி ஆகிடுமா புண்ணிய கர்மத்தினால எனக்கு வேறு அப்படின்னு ஏறுறது ஜாஸ்தி ஆகிறது கிடையாது. பாபம் பாபம் பாப கர்மான்னு சொல்லி பயப்பட்டு பாப்பதுனால அதனால்
குறைஞ்சி போனதே ஒன்றும் கிடையாது. யாருக்கு? பிரம்மத்துக்கு. ஆத்மான எனக்கு புண்ணியம் செஞ்சு வளர்த்துக்கிறதுக்கே ஒன்றும் கிடையாது. பாப்பத்தினால குறைஞ்சி போயிடுவனேது பயம் கிடையாது. என்ன எவ்வளோ சௌலபியம் பாருங்க. இல்லைன்னா எவ்வளோ நாளைக்கு ஜன்மம் முழுச கர்ம புண்ணியம் பாப்பவனே இதிலேயே பண்ணி அதில் நீ பிரம்ம ஆத்மானி கிளைம் பண்ணு. அந்த தைரியம் நிஷ்டன்ற அதனால தான். அதனால் கர்ம விருத்தி ஆகிறதோ புண்ணிய கர்மத்தினால சுவாமிஜி சொல்லுவார், நோ கெயின் நோ லாஸ். இல்லைன்னா நமக்கு எப்போ ஒரு உள்ளத்தில் உறுத்திட்டே இருக்கே, அது உள்ளத்தில் ஒன்று அது போகணுமன்னா சொன்னால் அதுக்கு தான் 20 வருஷம் நீ வேதாந்த சிரவணம் பண்ணி உன்னை நீ உள்ள அதெல்லாம் சரி பண்ணணும். பிரம்மத்தை உருவாக்கலை, பிரம்மனை புதுசாக ஒன்றும் பண்ணலாம். அது அப்போ பிரம்மம் இருக்கு. ஆனால் அது நீ ஏற்றுக்காமே ஒத்துக்காமே நம்பாமே இந்த கச்சடா, ஹிந்தியில் கச்சடான்னா குப்பை, இந்த குப்பையெல்லாம் உன்னை மேலே வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு திண்டாடிட்டு இருக்கு. ந புண்ணிய கர்மணாம் விருத்தி நஹானி பாப கர்மணாம். யாருக்கு இது? முன்னாடி சொன்ன ஸ்லோகத்தில் விஷயம் யாருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். நித்திய அசங்கமாக இருக்கிற ஆத்மனிஷ்டர்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இது மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் பேசினேன் உங்கள்கிட்ட. கொஞ்சம் ஆத்ம ஒருக்காகவும் அதுக்கு சங்கமே இல்லை. அதுக்கு புண்ணியமும் கிடையாது, பாபமும் கிடையாது, கர்ம செய்யல, எதுவுமே இல்லை. அது நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூப ஸ்வபாவம், ஏக நித்திய சார சத்திய வஸ்து. அதுதான் நான். ஆனால் தெரியலையே அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் வரலையே. சொல்லி அப்படி எல்லாமே எதுவுமே கண்டிக்காமல் அப்படி இருக்கலாமன்னு முடியலையே. அதுதான் அஜ்ஞானம், படக்கம். இப்போ அந்த படக்கத்தினால பலப்படுத்தப்பட்ட அஜ்ஞானத்தின்னு எப்படி பலகீனப்படுத்தணும், அதுக்கு தான் இந்த ஸ்ரவணம். இதுதான் மருந்து, வேறு இன்னொரு மருந்து கிடையாது. சாஸ்திரம் மருந்து, ஸ்ரவணம் ப்ரொசீஜர், அட்மினிஸ்ட்ரேஷன். மருந்து அங்கே இருக்க, நான் உள்ளே போட்டுக்கணும் இல்லையோ. ஊசி அங்கே இருக்க, அது எனக்கு தேவை கொடுக்கணுமே, உள்ள காதுனால கொடுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட நித்திய அசங்க ஆத்ம கூட நிஷ்டல், அந்த நிஷ்டையில் இருக்கிற அவங்களுக்கு இந்த விஷயம் அப்படின்னு வேதாந்தம் ரொம்ப தெல்லம் தெளிவாக பளிச்சுன்னு சொல்கிறது, டிண்டிமா. அடுத்த ஸ்லோகம், புத்தி பூர்வா புத்தி பூர்வா. மார்த்துக்குங்கோ தெரியல என்ன இருக்கேன்னு. ஒரு நிமிஷம், அதுக்கு அது அடுத்த ஸ்லோகம் நினைக்கிறேன். ஒரு ஸ்லோகம் போயிடுச்சு, நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்கோ. நம்பர் அப்புறம் என்ன மாறும்ப்பா. அங்கே வருதா இது? சரி, அந்த எப்படியோ தெரியல, அந்த ஆர்டர் மாறிச்சு. என்ன புஸ்தகத்தில் இருக்க ஆர்டரில் மாற்றுக்கிறேன். நீங்கள் அங்கே நம்பர் போட்டுக்கோங்க, பேனாக இருந்தால் போட்டுக்கோங்க. புத்தி பூர்வா புத்தி பூர்வா கிருதானாம் பாபகர்மணாம் பிராயஷ்சித்தமஹோ ஞானம்
इति वेदान्तडिण्डिमः. ரொம்ப அழகாக சொல்கிறாரு ஆச்சாரியர். இப்போ நம்ம பேசுகிற விஷயத்தில் இன்னும் சந்தேகம் ஏதாவது வருமானு. இப்போ தானே நான் பிராயஷ்சித்தம் பரிகாரம் அதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா? எல்லாருக்கும் தெய்வமும் இந்த கர்மத்தை நம்ம ஹிந்துக்களுக்கு எல்லாருக்கும் இருக்காது. இந்த என்ன சொல்கிறாருன்னா, நீ வேணுமனியோ தெரிஞ்சியோ தெரியாமையோ புத்திபூர்வகமாகவும் அபுத்திபூர்வகமாகவும் தெரிஞ்சியோ தெரியாமலையோ பண்ண பாப கர்ம முக்கியமாக பயம் எதுனாலன்னா பாப கர்மா. பாபம் பண்ணக்கூடாது, தர்மமாக இருக்கணும். தர்மம் அது கரெக்டு தான். ஆனால் பாபம் பற்றி பயப்பட்டுட்டே இருக்கிறே. நீ எப்போ தர்ம மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு பிரம்மன்னு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நீ அந்த தர்மம் அதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ நீ பந்திக்கப்படுவாய் இல்லையா? டிராஃபிக் ரூல்ஸ் யாருக்கு? வண்டி ஓட்டுறவனுக்கு இல்லையா? ரோட்டு மேலே போகிறவங்களுக்கு. நான் ரோட்டு மேலேக்கே போகல, வீட்டில் இருக்கேன், எனக்கு என்ன டிராஃபிக் ரூல் அப்ளை ஆகும்? வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க ரெட் லைட் போட்டிருக்கேன், க்ரீன் லைட் போட்டிருக்கேன்னு சொல்ல மாட்டான். அதே மாதிரி இன்னொரு அதே விஷயத்தில் எக்ஸாம்பிள், இந்த ஆம்புலன்ஸு போகிறது இப்போ அதுக்கே அதெல்லாம் வர்த்திக்க மாட்டேங்குது. அவன் அப்படி போயிடுறான் நேராக ஹார்ன் அடிச்சுக்கிட்டு. இந்த ஞான விஷயம் கூட அப்படி தான். நீ வந்து ஒரு தடம் இல்லாமல் ஆகாயத்தில் போகிற ஃப்ளைட்டு போல். பறவைக்கு என்ன தடம் இருக்காது, அப்படி வாடி போகிறது. ஸோ జ్ఞాన మార్గం అనేది ஆஹா அஹோ என்றார். அஹோன்னா எவ்வளோ ஆச்சரியம்! ஞானம் போல் இன்னொரு பிராயஷ்சித்தம் இருக்கா? நான் முதல் தடவை இந்த மாதிரி சொல்கிறது பார்க்குறேன் எந்த பிரகரண கிரந்தத்தில். அதனால் இப்போவாவது தைரியம் வரணும். எனக்கு ஞானந்தான் பிராயஷ்சித்தம். சத்சங்கத்துக்கு வருதா பிராயஷ்சித்தம், சத்சங்கத்துக்கு வருதா புண்ணியம். உனக்கு இன்னும் அந்த புண்ணியம் అనేది ஏதாவது ஒரு பயம், சத்சங்கத்துக்கு வா. இந்த ஞான யஜ்ஞம் అనేది எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம், பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லிட்டு இருக்காருன்னு. இந்த ஞான யஜ்ஞத்துக்கு ஈடா இன்னொரு புண்ணிய கர்ம கிடையாது. ஏன்னா உன்னை வந்து புண்ணிய பாபங்களை இந்த லிமிட்டேஷனில் இருந்தே தாண்ட வச்சிடும். அதனால தான் அந்த சிறந்த முமுக்ஷு அதிகாரி நச்சிகேதர் யமதர்மராஜன் கிட்ட எவ்வளோ அழகாக கேட்டார். யமதர்மராஜனை வந்து ஏதோ ஒன்று இவனுக்கு காட்டி கொடுத்து இவன் நீ மடக்கலாம நினச்சி பார்த்துறாரு. ஆனால் அடங்கவே இல்லை, இறங்கவே இல்லை. அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அந்யத் அஸ்மாத் கிருதா கிருதாஷ்ச. தர்மம் அதர்மம் எனக்கு இதெல்லாம் சொல்லாது யமதர்மராஜா. அது ரெண்டுத்துக்கு அப்பாற்பட்டது ஏதாவது இருக்கா? அது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சு அது சொல்லுங்க. அப்படி இருக்கணும். பலஹீனமாக இருக்கிறவங்களுக்கு நாயமாத்மா பலஹீனனபியா முண்டகோபனிஷத்து. பலஹீனர்களுக்கு எப்போ பார்த்த கடவுளே அலறது, அவங்களுக்கு ஆத்ம ஞானம் வராது. அது வேறு ஏதோ பண்ணும். அப்படி கடவுளும் பயமும் இருந்து பக்தி அட்லீஸ்ட்டு பாபம் அதர்மம் செய்யாமல் இருப்பேன். ஆனால் நீ நிறைய இன்னும் போக வேண்டியது இருக்கு. அதெல்லாம் தாண்டி
ஒருத்தன் புண்ணியம் செஞ்சதுனால இந்த சம்சார ஜனன மரண சக்கரத்திலிருந்து மறுபடியும் இன்னொரு சரீரத்தில் நோக்கி போகிறதனேது யாரும் தடுத்த முடியல. ஒரே ஒன்று என்னன்னா, கோயம்புத்தூரில் பிறக்கிறதுக்கு போவதில் இன்னொரு பெரிய நல்ல இடத்துல பிறப்பேன். கோயம்புத்தூர் நல்ல இடம்தான், இல்லைன்னு இப்படி சொல்லணும். ரொம்ப மிடில் கிளாஸ் இல்லாமல் நாட்டிலேயே நம்பர் 1 பணக்காரன் வீட்டில் பிறப்பேன். அதனால தான் 5000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். ஆமாம், அவர் தகுதிக்கு பண்ணுவார் மாதிரி. அதனால் இப்போது குபேரனு இந்திரனன்னா வேறு எங்கே பார்க்கணும்? இங்கே இருக்காங்க இல்லையா? அப்புறம் சொர்க்கம் எங்கே பார்க்கணும்? அவங்க நடத்தின அந்த ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்தா சொர்க்கம் போல் தான் இருக்கும். ஸோ வாட் என்ன அதனால இப்போ பார்த்தீங்களா? அதனால் இங்கே ஞானம் பிராயஷ்சித்தம், அஹோ ஞான பிராயஷ்சித்தம். அஹோன்னா ஆச்சரியமாக வண்டர், எவ்வளோ இனிமேல் எதுக்கு வேறு பிராயஷ்சித்தம்? சப்போஸ் எனக்கு சனி தோஷமோ ஏதோ கிரகமோ இன்னொன்று தோஷம் வேணும், இன்னும் நான் எத்தனை தெரிஞ்சுக்கிட்டு எத்தனை சரி பண்ணி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஏதாவது தெரியுமா? அவனை பண்ண சொல்லுவான், நான் 10,000 செலவு பண்ணி பண்ணுவேன். இது எல்லாத்தையும் நம்ம கூடாதுன்னு சொல்லலை, நம்புறவனுக்கு அது நம்மணும், அதில் போகணும். நாம் அது நம்மளை அது தவறுன்னு சொல்லலை. அந்த ஜோதிஷம் அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் யாருக்கு? அஜ்ஞானிகளுக்கு. அந்த புண்ணிய கர்ம தர்ம அதர்ம பயத்திலேயே இருந்துக்கிட்டு தாண்டி வர முடியாத, வர விரும்பாதவங்களுக்கு. அதனால் தெரிஞ்சு தெரியாமையோ எது பண்ணால் கூட அது எல்லாத்துக்கும் இப்போ இன்னைக்கிலேருந்து எப்போ குருக்கிட்ட வந்தியோ, எப்போ சத்சங்கம் கேட்க ஆரம்பிச்சியோ, எப்போ வேதாந்த சிரவணம் பண்ண ஆரம்பிச்சியோ, அன்றைக்கே உனக்கு உடனே புரியாது. 1 வருஷமாவது ஓடணும். அதுக்கப்புறம் புரியுமா అనేది சொல்லவே முடியாது, கேரண்டி கிடையாது. அது 5, 6, 10 வருஷம் படித்தா கூட இந்த சொல்கிற இந்த கருத்துடைய ஆழத்தினை கிரகிக்க முடியாது. கிரகிக்க முடியாதுன்னு என்ன சார் புரிஞ்சு போச்சுல நீங்கள் சொன்னது? புரிஞ்சது, காதில் கேட்டிருக்கேன், நீயும் திரும்பி விளக்கம் கொடுப்பே கேட்டா, உன் அனுபவத்தில் இருக்க, உனக்கு தைரியம் வந்துச்சா, ஏற்றுக்க முடிஞ்சதா? இதெல்லாம் சும்மா படித்து அப்படி டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறதுக்காக இல்லை, நீ உன்னை வாழ்க்கையில் நீ அப்ளை பண்ணணும். ப்ராக்டிக்கல் நாலேஜ். இதெல்லாம் சும்மா கதை இல்லை. எனக்கு இங்கே இப்போது எனக்கு அதோடைய எஃபெக்ட் தெரியணும். சரியா? அதனால் இது வேதாந்தத்துடைய கருத்து. தைத்திரிய உபனிஷத்தில் அங்கே சொல்லிக்கிறான் மனிதனை, கிமஹகம் சாதுனா கரவம். நான் அப்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்போது அப்படியெல்லாம் இது வயசானதுக்கப்புறம் கொஞ்சம் at the flag end of the லைஃப்பில், ஐயோ நானே அப்போ எல்லாம் நல்லது பண்ணியிருக்கலாம் இல்லையே, நான் இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடியே பகவத்கீதையெல்லாம் இதெல்லாம் கேட்டிருந்தேன், நல்லா இருந்திருக்கும் இல்லையா? அப்போ பகவத்கீதை இல்லையா என்ன? பகவத்கீதை இருக்குது, டீச்சர்ஸ் இருக்காங்க, நீ அவைலபிளாக இல்லை. இப்போ எத்தனை பேர் அவைலபிளாக இருக்காங்க? இன்றைக்கி ஞாயிறு லீவு தான், வரவங்களை கூட வர முடியாமல் நம்ம சாஸ்திரத்துக்கு அவைலபிள் இல்லை. அப்போ சாஸ்திரம் என்ன பண்ணணும்? குரு என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண மாட்டோம், போஸ்ட்போன் ஆகிடும், அவ்வளோதான். விஷ் பெஸ்ட் ஆஃப் த லக், நெக்ஸ்ட் லைஃப் பார்க்குறோம். அப்படி தான், வேறு என்ன பண்ணணும்? ஒரு சாஸ்திரம் அவருக்கு என்ன பார்க்கணும்? சாஸ்திரத்துக்கு என்ன? நம்முடைய அங்கே தான் தீவிர முமுட்சுத்துவம்னு சொல்லப்படுறது.
ಅತ್ಯಂತ ಈಡುಪಾಡು, ಅತ್ಯಂತ ಶ್ರದ್ಧಾ ಭಕ್ತಿ குரு மேலே, ஒரு சொல்லு மேலே. அது வரத்துக்கே சொன்னபோதும் பல வருடம் அது நடந்தால் ஈஸ்வர கிருப்பை அவனுக்கு ஒருத்தருக்கு வரத்துக்கு. ஆனால் இங்கே அதெல்லாம் சொல்லுவோம், ஞாபகப்படுத்துவோம், இது இப்படி இருக்கணும். நமக்கு அழகாக இதுக்கு கூடவே நம்ம குருகீதை படிக்கிறதுனால இன்னும் கருத்துக்கள் அதுக்கு சம்பந்தப்பட்டு சேர்ந்து வரும். அடுத்ததாக 24 என்னோட கணக்கில் 30 திருஷ்யௌ த்யௌ பதார்த்தௌ ஸ்தஹ பரஸ்பராவிலக்ஷணோ பரஸ்பரவிலக்ஷணோ திருக்பிரம்ம திருஷ்யம் மாயா திருக்பிரம்ம திருஷ்யம் மாயா ஸ்யாத் இதி வேதாந்த டிண்டிமஹ. இந்த ஸ்லோகம் கருத்து கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் திரும்பி விஷயത്തിന് மாற்றிட்டார். இப்போ நமக்குள்ளே இருக்கிற பயத்தின் அதெல்லாம் நீக்கிறதுக்காக இந்த ஸ்லோகங்கள் எல்லாம். ஓகே, அப்புறம் எப்படி அந்த ஞானத்துக்கு முக்கியத்துவம் ஃபோக்கஸ் பண்ணணும் அதுதான் விஷயம் பேசிட்டோம். இந்த பிராயஷ்சித்தம் இதெல்லாம் சொல்கிறதுனால இன்னொரு கருத்து சொல்லி அப்புறம் அடுத்த ஸ்லோகம் அர்த்தம் சொல்கிறேன். இந்த பிராயஷ்சித்த பரிகார கர்மங்கள் இது எல்லாத்தோட பயம் எவ்வளோ பயம் இருக்குன்னா, சங்கராச்சாரியர் ஒரு இடத்துல வேறே ஸ்லோகம் எழுதுறாரு. அத்யஷ்டமீதி நவமீதி சதுர்தசீதி, இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, முந்தானேதி ஷஷ்டி, பஞ்சமி, இப்படி ஏதோ அந்த கேலண்டரு திதிகள், ராகு காலம், யமகண்டம் பலதெல்லாம் இருக்குல்ல. அத்யஷ்டமீதி நவமீதி சதுர்தசீதி அப்படின்னு கேலண்டரில் அந்த ஜோதிஷனும் குருக்களும் சொன்னால், ஓகே, ஜோதிஷர் அது இன்னும் நல்லா கரெக்டாக சொல்லுவார். அவங்களெல்லாம் அதுதான் பஞ்சாங்கம் எழுதுகிறாங்க சாஸ்திரி. ஜோதிஷ்கவாச்சே உபவசந்தி பக்தியா, அந்த கேலண்டர் சொல்கிறது, அந்த ஜோதிஷர் சொல்கிறது, அந்த அஸ்ட்ராலஜி, அந்த அதெல்லாத்தையும் உட்காந்து ரொம்ப பக்தியோட விரும்பி உபவசந்தி, அது கரெக்டு, அது பார்த்துக்கணும், அது செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பான். உபவசந்தி பக்தியான்னா அது ரொம்ப ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவான், செய்வான். ஆனால் அஹோ இவர் கூட இங்கே அவர் அந்த வண்டரன்னு சொன்னார். இவர் என்ன ஆச்சரியம், ஸ்ருதேஸ்த்வஹோ தத்வமசி, ஸ்ருதேஸ்த்வஹோ தத்வமசீதி வாக்கியம். ஆனால் ஸ்ருதி மாதா நீ பிரம்மம் అని சொல்லி தத்துவமசி అని மகாவாக்கியம் சொன்னால் இவன் நவிஸ்வசந்தி அத்புதமே ததேவா, இவன் நம்ப மாட்டானு, ஏற்றுக்க மாட்டானே. எவ்வளவு ஆச்சரியம், மாயா, ஆஹா லோகம். இதெல்லாம் போய் வீட்டில் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஜாக்கிரதை இருக்கணும். நீ புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தெரியாது, பாப்போம், கிளாஸுக்கு வரல, அது பக்தி, பயம், கேலண்டரும், நட்சத்திரம் அதில் பார்த்துக்கிறாங்க. இப்போ கல்யாணம்னு எல்லாம் இருக்குல்ல, நீ சொல்லாத அவங்க, அது அவங்களுக்கு இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும், அந்த நம்பிக்கூட இருக்கட்டும். நீ அதெல்லாம் தாண்டி 10 படிகளும் மேலே வந்ததுனால வேதாந்தத்துடைய கருத்துகள். ஆனால் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கூட அத்தனை ஜென்மம் எடுத்தாவது இதுக்கு வந்துதான் ஆகணும். அதையும் புரிஞ்சுக்கணும். உபனிஷத்து இத்தனை உபாசனை பகவத்கீதை சொல்லி
பிரம்மலோகம் போனால் கூட உனக்கு உடனே முக்தி வரல, வராது. இப்போ 8வது அத்தியாயம் பகவத்கீதையில் அந்த விஷயந்தான் முக்கியமாக சொல்ல போகிறேன். அங்கே அப்புறம் பெட்டர் பிளேஸ், தட்ஸ் ஆல். இங்கே ரமணாலயத்தில், இந்த கோயம்புத்தூரில் இங்கேருந்து சத்சங்கம் கேட்குறதுக்கு பதிலாக பிரம்மலோகம் போய் பிரம்மாஜி கிட்ட உட்காந்து சத்சங்கம் கேட்கணும். வேறு வழி இல்லை. அவர் எவ்வளோ நேரம் பேசுவாரோ, 4 தலை வச்சுக்கிட்டு, அதெல்லாம் கதை வேறு. நீ இங்கே வந்து ரொம்ப சமத்த என்ன பங்க் அடிச்சிட்டிங்க. இங்கே நம்ம ஊரில் நம்மக்கிட்ட இப்போவே இது பண்ணிக்குவாமே பிரம்மலோகம். ஆனால் பிரம்மலோகம் போகிறதுன்னு என்ன அவ்வளோ சுலபமாக என்ன சொல்லுவார் இப்போ பகவத்கீதையில். அது கேட்டால் எல்லாம் சும்மா முடியாதுங்க. என்ன தான் முடியும் நமக்கு? வந்து 1 மணி நேரம் உட்காந்து ஃபேனு கீழே செயலில் கேட்கறதுக்கே முடியலன்னா என்னப்பா நீ பெரிய சாதிக்க போகிறேன்? பேசலாம் பிரம்மலோகம். எப்படிப்பட்டவனுக்கு, எப்படிப்பட்ட உபாசகருக்கு பிரம்மலோகம், சாந்தோக்கியம், பிருதாரண்யம், எத்தனை உபாசனைகள் சொல்லி மாளாது. பட் அதெல்லாம் கடைசியில் என்ன, அங்கே போய் நீ ஞானத்துக்கு முயற்சி பண்ணணும். அம்மா ஏன் இங்கே நிம்மதியை இங்கே பண்ணியிருக்கலாம், இல்லை முடிச்சிருக்கலாம், இல்லை இப்போ என்ன இங்கே கஷ்டம்? பண்ண மாட்டோமே, பண்ண மாட்டோம். ரொம்ப அழகான ஸ்லோகம் அந்த பிராயஷ்சித்தம் கர்மங்கள். இப்போ படித்த 30வது ஸ்லோகத்தில் விஷயம் கொஞ்சம் திரும்பி வேதாந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்க்கு வராரு. சாஸ்திரிய பதங்கள் முதல்ல உள்ள நிறைய 10 ஸ்லோகங்கள் இப்படியானே 2 இருக்குன்னு சொல்லிட்டு வந்தார்ல. ஒரு 10 ஸ்லோகங்கள் ஞானமும் அஜ்ஞானமும் 2 இருக்கு அப்படி சொல்லும் போது இப்போது திரும்பி கொஞ்சம் விஷயம் எதுக்காக இதெல்லாம் பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம், நடுவில் கொஞ்சம் சொன்னார். பிரம்மன்னு வார்த்தை நிறைய திரும்பி கொஞ்சம் அது நான் இன்னும் விவரிக்கிறேன் பாரு. திருக்கு திருஷ்யமனி 2 விஷயங்கள் இருக்கப்பா. பார்க்கப்படுறது பார்க்கிறவன். இந்த பார்க்கிறவன் வந்து க்ஷேத்திரஜ்ஞ. நான் வேறு பதங்கள் கேட்டது தான். சம்ஸ்கிருதம் இப்படி பல வருடங்கள் கேட்டு ஒரு நாளைக்கு தான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடனே ஞாபகம் வந்து தெரியும். பகவத்கீதையில் க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகத்தில் பகவான் அதுதான் பேசுவார். இல்லை அதுக்கு முன்னாடி அத்தியாயத்தில் ஞான விஜ்ஞான யோகத்தில் பரா பிரகிருதி பற்றி பேசுவார். இப்போது திருக்கன்னா பார்க்கிறவன். இவனுக்கு க்ஷேத்திரஜ்ஞ பகவத்கீதையில் சொல்கிற பேர். பகவத்கீதையில் சொல்கிற இன்னொன்று வந்து இவனை வந்து பரா பிரகிருதி. அந்த திருக்குக்கு பேர் தான் ஆத்மா. அந்த திருக்குக்கு பேர் தான் சைத்தன்யம். அந்த திருக்குக்கு பேர் தான் பிரம்மா. அந்த திருக்கு தான் நான். அது போதும் சார், நானன்னு சொல்லுங்க சார் தமிழில். அந்த 5 பதங்களை சம்ஸ்கிருதம் எனக்காக சொல்லுகிறேன். இத்தனை இடத்துல இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இது திருக் திருஷ்ய விவேகமனி ஒரு தனியாகவே சங்கருடைய பரம்பரையில் வந்த இன்னொரு ஆச்சாரியர் இதன் புஸ்தகத்தை நம்ம படித்தோம். இங்கே சொல்லலை திருஷ்ய விவேகம், தமிழில் ஆனால் பேசியாச்சு. அப்புறம் அங்கே அது அந்த புஸ்தகம் பேர் திருஷ்ய விவேகம். அப்போ திருஷ்யமன் என்ன? வியாவகாரிகம், முன்னால் தெரிஞ்சுக்கப்படுறது எல்லாமே க்ஷேத்திரம், இந்த உலகம்,
క్షేత్రం, అది అపరా ప్రకృతి, అది మాయ. అది మాయ. ஸோ இப்படி ஒன்று பிரம்மம், இன்னொன்று மாயா. திருக் இஸ் பிரம்மம். திருக்கான என்னால் கவனிக்கப்படுற எல்லாமே, என்ன சரீரம், என்னோட புலன்கள், உலகம், சமஸ்தம் மாயா. பார்த்தீங்களா? மாயா. மாயா என்னன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். நம்ம இது முன்னாடி நிறைய கேட்டிருக்கோம். அதனால் இப்போது இது கீதை, பகவத்கீதையில் பகவான் எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, இந்திரியாணி பராண்யாஹுஹோ இந்திரியேபிய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹ யோ புத்தே பரசஸ்து சஹ. அங்கே ஜஸ்ட் ஒரு ப்ரொனவுன் அவனு அது யூஸ் பண்ணிட்டாரு. சஹ. இங்கே திருக்கன் எது சொன்னானோ, இப்போ நான் க்ஷேத்திரஜ்ஞனி, பராபிரகிருத்தனி, பிரம்மமணி, சைதன்யமணி, ஆத்மனி எது சொன்னானோ அதுன்னு அங்கே சிம்பிளாக அவனு. நிறைய வாட்டி பிரம்மம் ஆத்மனை சாஸ்திரத்தில் சஹான்னு கூட சொல்லி பிரயோகப்படுத்துறது உண்டு. ஸோ அதேபோல் கட்டோபனிஷத்தில் கூட இதே கருத்து. கட்டோபனிஷத்தில் தான் கிருஷ்ணர் வேறு விதமாக சொல்கிறார் கீதையில். இந்திரியேபிய பராஹ்யர்த்தாஹ அர்த்தேபியஸ்ச பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹ புத்தேராத்மா மகான் பரஹ. அங்கே கொஞ்சம் லிஸ்ட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்டது. ஸ்தூலமான இந்த உலகம், இந்திரியங்கள், மனசு ஒன்று மேலே ஒன்று சிறந்தது. புத்திக்கு மேலே மகத்தத்துவம், மகானன்ன இங்கே மகத்தத்துவம் பிரகிருதிக்குள்ளே போயிட்டார். அதுக்கப்புறம் கூட இன்னும் சொல்லப்படுறது மகத பரமவியக்தம். மகத்துக்கு மேலே கூட அவ்யக்தமானது, அன்மேனிஃபெஸ்டாக இருக்கிற மூல பிரகிருதி இருக்கு. அந்த அவ்யக்தத்துக்கு மேலே, அவ்யக்தத்துக்கு கூட எட்டாத சமநிலை அவ்யக்தாத் புருஷ பரஹ புருஷ. ஸோ சஹான்னு சொன்னதே புருஷ வார்த்தை. நான் சொன்ன 5 வார்த்தைகளும் எல்லாம் திருக் அనే பதத்துக்கு அர்த்தம். அது சொல்லி அதுக்கப்புறம் அந்த திருக்கு, புருஷ, பிரம்மம், அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதாவது இருக்கா? புருஷான்ன பரம் கிஞ்சித். அந்த பிரம்மனுக்கு அப்புறம் இன்னொன்று சூப்பர், சுப்ரீம், பெருசு, சிறப்பாக வேறு எதுவுமே கிடையாது. அதே தான் எல்லை. சா காஷ்டா சா பராகதி. அதே தான் போய் சேர வேண்டிய, எல்லாருடைய போய் சேரதில்லை, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கு வேறு இன்னொன்று கிடையாது. இப்படி அழகாக திருஷ்யம் அనే விஷயத்தை கொண்டு வந்து இங்கே சொல்லி, இப்போ மாயா அப்படின்னு உபயோகப்படுத்திட்டார். அப்புறம் 2வது வரியில் என்ன சொன்னார்? இப்படி திருஷ்யம் అనేది 2 இருக்கு. ఈ 2 வேறு வேறு லட்சணங்களோட கூடியிருக்கு. முதல் வரி நான் திருஷ்யம் என்னன்னு விவரித்தேன் உங்களுக்கு. இப்போது ஸ்லோகத்தில் பார்த்தா இப்படின்னு 2 இருக்கு. இது 2 வேறு வேறு லட்சணங்கள். இந்த திருக்குக்கு தான் பிரம்மம்னு சொல்லப்படுறது, திருஷ்யத்துக்கு தான் மாயான்னு சொல்லப்படுறது. இது வேதாந்தத்துடைய கருத்து. இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் 31 அவித்யோபாதிகோ ஜீவஹ
மாயோபாதிக ஈஸ்வரः மாயாவித்யா குணாதீதः இதி வேதாந்தடிண்டிமः. மேல ஸ்லோகத்தில் மாயா பிரம்மவனி 2 வார்த்தைகள் சொன்னாరు. அது என்னనేది శాస్త్రం எவ்வளவு விசாரணை பண்ணி பேசும். அதனால வியாசர் எழுதின அந்த சூத்திரங்களுக்கு பேர் பிரம்ம சூத்திரங்கள். 2 எழுத்து குட்டி வார்த்தை அதுக்கு போய் இவ்வளோ சாஸ்திரம். ஆமாம், என்ன பண்ணுறது? அது வேறே அந்த சாஸ்திரம் பேசுகிற அந்த பிரம்மம் ஏதோ ஊர்லேயோ ஏதோ இடத்துலையோ எங்கோ இல்லை. அது வேறே அது நானுன்னு சொல்கிறது. இது எப்படி தான் புரிஞ்சுக்கிறது, எப்படி தான் ஏற்றுக்கிறது? அதனால உனக்கு புரிகிற வரைக்கும் பல வகையாக பல ஹியூமன் பிரெயின்ஸ் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் புரிய சாஸ்திரம் பல 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 விதமாக பேசணும். இப்போ இவரை எதுக்கு 100 ஸ்லோகங்கள் மேலே பேசிட்டு இருக்கிறாரு? இப்போ ஜீவ அనే பதத்தினை கொண்டு வரார். இங்கே மேலே இருக்கிறது 2, ஒன்று பிரம்மம், இன்னொன்று மாயா. இல்லை, ஒன்று பரமாத்மா, இன்னொன்று உலகம். இப்போ பரமாத்மா உலகம் எப்படி? பரமாத்மா தான் உலகத்தை கிரியேட் பண்ணாருன்னு சொல்லுவோம் முதல் படியில். அதுக்கப்புறம் அது கூட நெகேட் பண்ணுறோம். பரமாத்மா ஒன்றும் கிரியேட் பண்ணல, அவராக தான் இருக்கா. ஆனால் அவருக்கு அந்த பரமாத்மா பிரம்மனுக்கு இருக்கிற அந்த சக்தி பவர், அந்த சக்தினால் அவர் நம்ம கனவு பார்த்தது போல் அவர் இந்த உலகத்தைன்னு பார்த்தார். அவ்வளோதான். அதனால தான் பகவானுடைய கனவு நம்முடைய நினைவு. நிறைய சிந்திக்க வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம கனவு நம்ம எப்படி உருவாக்கிக்கிறோம்? நித்ரா சக்தி மூலமாக. அதேபோல் பிரம்மம் அவருடைய மாயா சக்தி மூலமாக அவர் கனவு பார்த்த போல், கனவு பார்க்குற எனக்கு நான் பார்த்தானோ மனசு பார்த்துச்சோ ஏதோ பார்த்தேன். இந்த கனவுனால ஏதாவது ஆயிடுச்சா? அந்த கனவு இருக்கா? அது எப்படியோ அதேபோல் பகவானு பார்க்குற கனவுனால பிரம்மனான பகவானுக்கு ஒன்றும் ஆகலை. அவர் திருஷ்டிలో இந்த கனவு இல்லை. அவர் திருஷ்டிలో அந்த கனவு இல்லைன்னா நம்ம திருஷ்டிలో என்ன சொன்னா? நினைவு இல்லை. ஏன்? பகவானுடைய கனவு தான் நம்முடைய நினைவு. பட் இதுக்கு மேலே சுலபமாக சொல்ல முடியாது. அந்த பிரம்மன் அவருடைய மாயா சக்தின்னு சொன்னோம் இல்லையா, அதை வச்சு அவர் அந்த கனவு பார்க்கும்போது அவருக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டது, ஈஸ்வரா. அதனால் என்ன சொல்கிறாரு? மாய உபாதினி வச்சுக்கிட்டு, உபாதின்னா சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு கனவுன்னு பார்க்குற அந்த பிரம்மனுக்கு மற்றொரு பேர் ஈஸ்வர.
அதனால தான் மாயா சகித பிரம்மா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வர வேதாந்தத்தில். சரி, இப்போ அந்த கனவில் இங்கே உலகம், இந்த உலகத்தில் நான் ஒன்று இருக்க. இப்போ இந்த நான் అనేది சரீரத்தோடு இங்கே இருக்கானா? நானே இங்கே இப்போ நான் யார் நிஜமா? நான் ஏன் கஷ்டப்படணும்? அசல் நான் ஏன் பிறந்தேன்? இப்படியெல்லாம் கேள்வி வந்தால் இது எல்லாத்துக்கு காரணம் அவித்யா உபாதி. அங்கே மாயா உபாதி இருந்தால் ஈஸ்வரன் நாம். இங்கே அவித்யா அவித்தன்னு அஜ்ஞானம். அஜ்ஞான உபாதியோடு இருந்தால் அது ஜீவன்றோம். இப்போது இந்த உபாதி பேதம் தவிர உண்மையாக ஈஸ்வரனும் நான் అనేదిங்க ரெண்டு ஒன்று தான். ஒரு உபாதி பேதம் மட்டும்தான். இப்போது சில பேர் நீங்கள் ஸ்திரீ சரீரத்தில் இருக்கீங்க, சில பேர் நாங்கள் ஆங்கில புருஷ சரீரத்தில் இருக்கிறோம். பட் உள்ளே இருக்கிற சப்ஸ்டன்ஸ், அந்த பொருள் ஒன்று தான், உபாதி பேதம். அதேபோல் நிறைய நாய் கரடி எறும்பு உபாதி பேதம். அதே போல் தான் சமஷ்டி மொத்தம் பார்க்கும்போதும் அது அவித்யா. ஓகே, ஃபோன் அவர் இங்கே வச்சுட்டு வெளியில் இருக்கார நிற்கிற, அது டாக்ஸி கூப்பிடுவான், இங்கே சவுண்டு வருது, இப்போ வெளியில் இருக்கார் அவர். சரி, அப்போ மாயா உபாதி ஈஸ்வர, அவித்யா உபாதி ஜீவ. சரியா? அப்புறம் பிரம்மம், அப்போ பிரம்மந்தா ஈஸ்வரனா ஆயிட்டார். ஆனதுனால அவர் ஒன்றும் மாறலை, மாறி அவர் ஆகலை. அதுக்குனால தான் நான் அந்த பாயிண்ட் சொன்னால், கனவு பார்க்கறதுனால நான் ஏதாவது மாறிட்டேனா? அந்த நான் అనేది ஏதாவது மாறிச்சா? கனவு பார்த்தா, கனவுல நானே யாருன்னு மறந்துட்டே கனவு பார்த்தேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு எனக்கு? அதே போல் பிரம்மனுக்கு மாயா வச்சு அவர் இப்படி கனவு பார்த்ததுனால அவருக்கு ஒன்றும் ஆகலை. சரி, இப்போ அதுக்கு உள்ள அந்தர்கதமாக இருக்கிற ஜீவனான நானும் பிரம்மமே தான். உபாதி பேதம் எடுத்துக்கிட்டேன். சரி, முதல்ல ஈஸ்வர தான். ஈஸ்வரனுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஈஸ்வரன் பிரம்மம். ஜீவா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா, ஈஸ்வரா இஸ் ஈக்குவல் டு பிரம்மம். கடைசியில் அங்கே தான் வந்துட்டோம். அதனால் என்ன சொல்கிறார் இந்த ரெண்டாவது வரியில், பிரம்மமான நானும் இங்கே மறுபடியும் அந்த பிரம்மமனை வார்த்தை உபயோகப்படுத்தலை, இப்போது ஈஸ்வரன்னு வச்சுக்கிறோம். சரியா? மாயா, அந்த அவித்யா, அந்த மாயினால் மாயக்குள்ளே இருக்கிற 3 குணங்கள், அந்த குணங்கள் தான் நம்மக்கிட்டவும் ஒர்க் பண்ணுறது. சத்வ ரஜஸ் தமோ குணங்கள். இப்படி அந்த மாயா அதுக்கு சேர்ந்து இந்த அவித்யா, இது ரெண்டுத்துக்கு சேர்ந்து அந்த 3 குணங்கள்னு எல்லாம் மிஞ்சிதா தாண்டிதா தனியாதான் நிற்கிறான் பிரம்மன் நான். கனவுன்னு தாண்டி தானே நான் இருக்கேன். கனவுக்கு எனக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை. ஆனால் கனவு நான் எனக்குள்ள தெரிஞ்சது, சிருஷ்டிக்கப்பட்டது. மாயா அவித்யா குண அதீத. அதனால் ஈஸ்வரனி மாயா உபாதியாக இருந்து கூட மாய உபாதி ஈஸ்வரன் ஒன்றும் பண்ணாத, இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனால் என்னோடய அவித்யா அஜ்ஞானம் மட்டும் என்ன படுத்துறது. அதனால் மாயா யார் நீ படுத்தலையோ அந்த ஈஸ்வரனை நீ வணங்க ஆரம்பித்தா உன்னோட அவித்யா கூட ஒன்று படுத்தாது. அதுக்கு தான் முதல்ல
பக்தி. உன்னோட அகங்காரம் தானே அவித்யில் முக்கியம். அது போகணுன்னு பக்தி. ஆனால் அது பத்தாது. அதுக்கப்புறம் தாண்டி பிரம்மத்துக்கிட்ட வரணும்னா ஞானம். இப்படி அழகா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பேசி சொல்ல வேண்டியது. ஆனால் வேறு வேறு சந்தர்ப்பத்தில் பேசினது. இது இங்கே ரொம்ப நேரம் பேச முடியாது, வேண்டியதில்லை. நான் கருத்து ஞாபகப்படுத்திட்டுருக்கேன். அடுத்ததாக 32வது ஸ்லோகத்தில் சாகாரம் ச நிராகாரம் நிர்குணம் ச குணாத்மகம் தத்வம் தத் பரமம் பிரம்மா இதி வேதாந்த டிண்டிமஹ. இப்போ இங்கெல்லாம் கனெக்ஷனாக வருது டாபிக் பார்த்தீங்களா? திருக்திருஷ்யம்னு சொல்லி, ஜீவா ஈஸ்வர சொல்லி, மாயா வித்யான்னு சொல்லி. சரி, இப்போது பிரம்மமே ஈஸ்வரனா ஒரு வேஷம், அந்த ஈஸ்வரனே ஜீவனா ஒரு வேஷம். இல்லை வேஷம்தான். இப்போ வேஷம் போட்டுக்கிறதுனால அந்த ட்ராமா ஆக்ட் பண்ணுறவரு, சினிமா ஆக்டரோ அவனாக ஆகாமல் போயிடுவான் என்ன? ஸோ இப்போது சாகாரஞ்ச நிராகாரஞ்ச, உருவத்தோடு இருந்தாலும் உருவத்தோடு இல்லைன்னா கூட, குணங்களோட கூடியிருந்தாலும் குணங்கள் இல்லாமல் இருந்தால் கூட, ஓகே, அந்த பிரம்மா தத் பிரம்மா தத்துவம் பரம். தத் பிரம்மா தத், அந்த பிரம்மனுடைய ஸ்வரூபம் தத்துவம் பரம். இந்த குணம் అనేది எப்போ பேசுவோம்? இன்னொரு பக்கம் நிர்குணம் இருந்தாத. நல்லதே எப்போ பேசுவோம்? கெட்டதே இருக்கும்போது. தர்மம் எப்போ பேசுவோம்? அதர்மம். இதெல்லாம் எப்பவுமே கம்பேரிட்டிவ் ஸ்டடி தான். திரும்பி கனவு கேட்ட போகணும். இப்போ இந்த கம்பேரிட்டிவ் అనేది கிடையாது. இது சும்மா இல்யூஷன் தான், பிரம. அதனால தான் ஞானத்தில் துவந்தங்கள் எல்லாம் தாண்டி போயிடும். துவந்த்வாதீதோ, அந்த துவந்த்வாதீதக்கு பேர் தான் இங்கே குணாதீத. பகவத்கீதையில் ஒரு அத்தியாயமே குணத்ரய விபாக யோகம்ல குணாதீதன் எப்படி ஆகிறது அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறாரு. இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கணும். அதனால் பகவத்கீதை மறுபடியும் கேட்கணும். அசல் டைமே இருக்காது அப்போது இவ்வளோ கேட்குறதுக்கு. அதனால் அட்லீஸ்ட் இப்போ இங்கிலீஷில் திரும்பி ஏதோ பேசிகிட்ருக்கு, அது திரும்பி கேளுங்க. இப்போ முதல்லேருந்து எங்கே போவீங்க? இப்போது இதெல்லாம் கேட்டுக்கிட்டா, இப்போ புதுசாக நான் பகவத்கீதை இங்கிலீஷில் பேசுகிறது 8th சாப்டர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கிலீஷ் புரிஞ்சவங்கள என்ன சொல்லிட்டுருக்குறோம்? அப்போது தாண்டியாச்சு. குணம் நிர்குணம், அப்புறம் ஆகாரம் நிராகாரம் எல்லாம் தாண்டி, ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை. இன்னொன்று வார்த்தை சொல்லி பேசுறதுக்கு எதுவுமே அங்கே இல்லை. அப்படின்னு இது வேதாந்தத்துடைய கருத்து. அதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் டாபிக் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறாரு. த்விஜத்வம் வித்யனுஷ்டானாத், த்விஜத்வம் வித்யனுஷ்டானாத் விப்ரத்வம் வேத பாடதः பிராமண்யம் பிரம்ம விஜ்ஞானாத் இதி வேதாந்த டிண்டிமஹ. இங்கே ஒரு ஜெனரலாக என்ன சொல்கிறாருன்னா, இப்போது சாஸ்திரத்தினை முதல்ல நம்புறது, சாஸ்திரம் சொல்கிற தர்ம விஷயಗಳನ್ನು அனுசரிக்கிறது, இது எல்லாருக்கும் முதல் படியில் வேணும். நீ
எந்த குலத்திலோ எந்த ஜாத்திலோ பிறந்தானேது சம்பந்தம் இல்லை. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சாஸ்திரமும் தர்மமும் அது எல்லாருக்கும் சமம். சமம்னா உனக்கு என்ன பண்ணணும் கூட சொல்லியிருக்காங்க. இங்கே எதுக்கு ஜாதி எது சொல்கிறேன்னு இங்கே பிராமணன்னு பேசுனதுனால அப்போது வைஷ்ய க்ஷத்ரியனை பற்றி சொல்லணும், சூத்ரா இருக்கு. அட்லீஸ்ட் இந்த முதல் 3 குலங்கள் ஜாதிகள் அவங்களுக்கு விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதனால தான் பூனல் இருக்கு. சூத்திரனுக்கு தவிர இந்த பூனல் అనేది 3 பேருக்கு இருக்கு. அப்போது எதுக்கு கொடுத்தாங்க? அது உனக்கு சாஸ்திர விஷயம் தெரியணும். ஆனால் நீ உன்னுடைய கர்மா க்ஷத்ரிய கர்ம க்ஷத்ரிய, வைஷ்ய கர்ம வைஷ்ய, அப்படி சரி அது அப்படி இருக்கட்டும். இங்கே என்னன்னா சரி நீ க்ஷத்திரியனாக இருந்தானோ வைஷ்யனாக இருந்தானோ பிராமண பிறந்தா கூட ஜாதி பிறப்பு மூலமாக நீ பிராமணனும் க்ஷத்திரியனோ வைஷ்யனோ சூத்திரன் இருந்தால் கூட சாஸ்திரத்தின் இப்படி ஏதோ ஒன்று கேட்டு கொஞ்சம் முதல்ல உன்னை தகுதிக்கு தகுந்த போது ஒரு குருவினை ஆசிரியிச்சு கேட்டு அங்கே சொன்ன விஷயங்களே ஆச்சரித்து எது பஞ்சமகாயஜ்னங்கள் பித்ரு தர்ப்பணங்கள் இதெல்லாமே ஸ்ராத்தங்கள் இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குல்ல. கோமாத்தை பூஜை பண்ணும், துளசிக்கு பூஜை பண்ணும், நதியில் ஸ்நானம் பண்ணும். இதெல்லாம் அதெல்லாத்தையும் யார் இதெல்லாத்தையும் படித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட முன்பாகத்தில் சொல்லப்பட்ட அந்த கர்மகாண்ட விஷயங்களே தர்மத்தனே எதுக்கு கர்மகாண்ட தர்மத்துக்காக அனுசரிப்பானோ அவனுக்கு பேர் தான் த்விஜஹா. திரும்பி 2வது வாட்டி பிறந்தவன் அர்த்தம். ஆக்சுவல் இந்த சம்ஸ்கிருதத்துடைய பதம் அர்த்தம் எடுத்தால் 2வது வாட்டி பிறக்கிறது என்ன சார்ன்னா நீ பிறந்த அம்மா வயிற்றுலேருந்து ஆனால் ஒன்றும் தெரியாமல் அஜ்ஞானியாக பிறந்த. அப்போது குருவினை ஆசிரியக்கணும், பூனல் போட்டுக்கணும், அதுக்கு ஏதோ மந்திரம் சொல்லுவான், அனிமேல் நீ டிசிப்ளின் ஆகணும், தர்மத்தை அனுஷ்டானிக்கணும். அது செஞ்சால் நீ த்விஜன். பிறந்த ஏதோ தெரிஞ்சுக்கிட்ட ஆனால் பண்ணல நீ த்விஜன் ஆக மாட்டேன். ஆனால் பொதுவாக இந்த த்விஜான வார்த்தை இனி பிராமணனுக்கு கூட பேர் த்விஜான்னு கூப்பிடுறது இருக்கும் சில இடத்துல கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாஸ்திரத்தில். இப்போது அந்த கிரடேஷன் சொல்கிறாரு. அடுத்தபடியில் யார் வேத பாடத்துக்காக வேத அத்தியனம் செய்கிறானோ வேத பாடம் வேத பட்டணத்தினால் அவனும் விப்ரன் ஆயிடுவான். இப்போ என்ன சொல்லணும்னா த்விஜா விப்ரஹா பிராமணான்னு சொல்லி 3 கிரேடு பார்த்தா அது 3 சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி மாதிரி அப்படி ஆகிடுது. ஓகே, குட் பெட்டர் பெஸ்ட்னு சொன்னது போல த்விஜா குட், விப்ரஹா பெட்டர் அண்ட் பெஸ்ட் இஸ் தி பிராமண. எதனால இவன் அனுசரித்தான் தர்மத்தினை, அதுக்கப்புறம் வேதத்தின்னு ரொம்ப ஆழமாக எடுத்துக்கிட்டு வேதம்னு கையில் வச்சுக்கிட்டு வேதத்தின் படிக்கிறான். அவன் விப்ரன் ஆகிட்டான். சரி வேதம் படித்தாச்சு, முதல்ல தர்மம் பண்ணிட்ட, வேதம் படித்த. ஆனால் நீ பிரம்ம விஜானம் நீ அடைஞ்சாதான் நீ பிராமணன். அப்போது எல்லாரும் நீ பிறந்தது க்ஷத்திரியனா வைஷ்யனா இருந்தால் கூட இவன் சூத்திரன் கூட வரலாம் மேலைக்கு. ஆனால் அவர் தகுதி போல் நீ பிரம்ம ஜானத்துக்கு எல்லாரும் வரலாம். இதில் என்ன சண்டை? பிரம்ம ஜானம் வரும்போது நீ பிராமணன், சும்மா பிறந்ததுனால இல்லை. அனே ரொம்ப கிளியராக சொல்கிறார். இது வேதாந்தத்துடைய கருத்து. இன்னைக்கு இங்கே நிறுத்துகிறோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.